அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 2026 வருடம் 1ஆம் தேதி. இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாள். என்ன விசேஷம்னு சொன்னால் சித்திரை பௌர்ணமி. சித்திரை மாதத்தில் வார பௌர்ணமி தினம் தாயை இழந்த இந்து பிள்ளைகள் தாய்க்காக வேண்டி நோன்பு விரதம் இருப்பார்கள். அந்த கடமையை நான் இன்றைக்கு செய்தேன். அதை பெரிய பதிவு போட வேண்டாம்ன்றது இருந்தேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு அம்மாவை பற்றி கதைக்கிற போது என்ன அடக்க முடியாத கவலை ஒன்று வரும். ஏன்னு சொன்னால் எனக்கு 14 வயது, அம்மாவுக்கு அப்போ 30 வயதுக்குள்ளே. அது இழக்க வேண்டிய ஒரு சொத்து இல்லை. என் அம்மாவை அந்த வயதில் இழக்க வேண்டிய தேவையில்லை. செல்லடிச்சு சாகையில், விபத்தில் சாகையில், சாகக்கூடாத வயதில் என் அம்மா செத்துட்டா. நாங்கள் 7 பிள்ளைகள், அநாதைகள் மாதிரி. சாப்பாடு இல்லாமல், நித்திரை இல்லாமல், நல்ல உடுப்பு இல்லாமல், கவனிப்பார் இல்லாமல் 7 பேரும் வளர்ந்தோம். அன்றைக்கு 46 வருஷம். 80ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இறந்தவர். இன்றைக்கு 46 வருஷம். அம்மாவை நினைக்கிற போது கண்ணீர் வர்றது என்னால் தடுக்க முடியாது. நான் இப்போவும் நினைக்கிறேன், சாகும் வரைக்கும் நினைப்பேன். அதுதான் உண்மையான அன்பு என்று நான் நினைக்கிறேன். அம்மா எங்கட இந்து முறையில் மறுபிறப்பு, ஆவி, மற்றது ஆத்மாவை பற்றி எல்லாம் கொள்கைகள் இருக்குது. ஆனால் 46 வருஷத்துக்கு பிறகு அம்மாவுக்கு நான் நினைக்கிறது கதைக்கிறது எல்லாம் விளங்குமென்று சொல்கிறது. அவள் இதை உணரக்கூடிய மாதிரி இருக்குமென்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அங்கே பாருங்க, அம்மா இருக்கிறான். அப்படி அம்மா இதை அறிய தேவையில்லை. அம்மா இந்த பதிவு, நான் நினைக்கிறது சிந்திக்கிறது எல்லாம் எதுக்கும் தேவையில்லை. அப்படி இல்லாமல் இருக்கட்டும். இப்போ கடவுளை கூடி நாங்கள் போய் கும்பிட்ற போது கடவுள் இருக்கிறார் என்று கொண்டு தான் அப்பனே முருகா பிள்ளையார் என்று சொல்லுவோம். எதுவும் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுதான். இப்போ காதலிப்பவர்கள் கூடி காதலியோ இருக்கணும் என்று நினைச்சு கொண்டு வாழுவினோம். ஆனால் இல்லாதது ஒன்று நினச்சி கொண்டு வாழ்கிறதுன்றது, நான் அம்மாவை தான் நினச்சி கொண்டு வாழ்கிறேன். நாங்கள் நினைக்கிறது தெரியாது, நாங்கள் சிந்திக்கிறது தெரியாது. ஆனாலும் நான் நினைப்பேன், அம்மாவை நினைப்பேன் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் சாகும் வரைக்கும் நான் நினைப்பேன் அம்மாவை. அம்மா எனக்கு தந்த நம்பிக்கை, அம்மா எனக்கு காட்டிய வழி, அம்மாவை நான் பின்பற்றி பல விஷயங்களை வாழ்க்கையில் செய்து கொண்டு வரேன். என் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு, நான் குடும்பத்தை செம்மையாக நடத்துறதுக்கு, நான் சோர்வில்லாத, எப்போவுமே சோர்வு இல்லாமல் முயற்சியோடு இருக்கிறதுக்கு, கெட்ட வழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுவேன், ஆனால் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறதில்லை. மற்றவர்களை ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு, உண்மையை சொல்லி வாழ்கிறதுக்கு எல்லாம் வழிகாட்டுறது எனக்கு அம்மா தான். அம்மா கடவுளுக்கு மேலே. இந்த சித்திரை பௌர்ணமி தினம் வேறு பிறப்பெடுத்தாவோ அல்லது எங்கே இருக்கிறாவோ, எப்படி இருக்கிறாவோ, அந்த ஆத்மா இருந்ததுன்னு சொன்னால் இப்போ மறுபுறப்படுத்துறது. இப்போ அம்மாவுக்கு 46 வயது வரும். 14 வயதில் அம்மா விழுந்த நான் இப்போ 3 மடங்கு அம்மா இறந்து. இன்னொரு பிறப்பிருந்த அம்மா எனக்கு பிள்ளையாக பிறக்கணும். அப்படி தான் பிறந்திருக்க முடியும் நினைக்கிறேன். என் பிள்ளைகள் பார்த்தா என் 3வது மகளை பார்த்தா எனக்கு அம்மாவை பார்க்குற மாதிரி தடி இருக்கு.
இப்போ நான் தனியாக இருக்கிறேன், யாரும் இல்லை. ஆனால் அம்மா தானே என்னோட இருப்பாள். அம்மாவுக்கு எல்லாம் சொல்லுவேன், அம்மாவோட எல்லாம் கதைப்பேன். யாரும் என்னை பற்றி தவறாக சொன்னால் அப்படி நான் நடக்கிறேன், இல்லாத ஒரு ஆளோட நான் கதைக்கிறேன். அம்மாவுக்கு எல்லாம் சொல்லி போட்டு தான் படுப்பேன். வெளியில் போகிற போது சொல்லி போட்டு தான் போவேன். எனக்கு கஷ்டம் வந்தாலும் அம்மாவுக்கு தான் சொல்லுவேன். இன்றைய கோயிலுக்கு போயிட்டு வந்து அம்மாவுக்கு கடலை புக்கு எல்லாம் கொண்டு வச்சுனான். அம்மாவும் நானும் பங்கிட்டு தான் சாப்பிட்டது. எல்லா பிள்ளைகளும் அம்மாவை நேசிங்க. தேப்பனை விட அம்மா தான் முக்கியம், தாய் தான். தாய்க்கு பிறகு தான் கடவுள் எல்லாம். இந்த பதிவை பார்க்குற பிள்ளைகள் நான் கேட்குறவங்கள்ட்ட உண்டு, உங்களை இன்று தாயை நீங்கள் சாகும் வரைக்கும் பார்க்கணும், நல்ல மாதிரி பார்க்கணும். எனக்கு தான் அந்த வரம் கிடைக்கல. நீங்கள் அம்மாவை நல்ல மாதிரி பார்க்கணும். உங்களோட அம்மா தான் உங்களுக்கு உயிராக இருக்கணும். நன்றி, வணக்கம்.